அப்ப அதுக்கு ஆன்சர் பிலிப்பிலி. நான் நினைச்சேன் நாங்க பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல செய்யறேன். அப்படியாப்பா சொல்லுங்க பாப்போம். விதிவிலக்கான சட்டங்கள். ம். விதிவிலக்கான சட்டங்கள் என்று சொன்னா ம். அதுல 3 சட்டங்கள் இருக்கு. ஓகே குட். ஒன்னாவது வந்து ம். ஒன்னாவது வந்து ராவை தொடர்ந்து வல்லின வல்லினமான எழுத்தொண்டு வந்தேன்னு சொன்னா நாங்க எப்பயும் வல்லினமாக ஓதுவோம். ம். ரெண்டாவது ராக்கு முன்னுக்கு ஆம், ஹம்சத்துல் வசில் வந்தேன்னு சொன்னா எப்பயும் வல்லினமாக ஓதுவோம். மூணாவது வந்து சுக்குன் செய்யப்பட்ட ரா சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னுக்கு சுக்குன் செய்யப்பட்ட யா வந்தேன்னு சொன்னா நாங்க எப்பயும் மெல்லினமாக ஓதுவோம். கடைசி என்ன சட்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம், தன்வீன். நான் இப்ப ஸ்டார்ட். ஆ, இந்த பாடம் இப்ப ஸ்டார்ட் பண்ண அப்படியா? சுகுன் சேப்பனும் தன்வின் இப்ப ஸ்டார்ட் பண்ண அப்படியா? இல்ல. ம். என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம். சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுடைய பாடம் ஆரம்பிச்சிட்டா அல்லது இன்றைய தான் ஆரம்பிக்கணுமா? ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ஆகிட்டேன். இப்போ எது பார்த்துக்கிறோம்? இப்போ தன்வீன் பார்த்தா பிள்ளையே. ஆ, ம். ஆம், சுக்குன் செய்யப்பட்ட சுக்குன் செய்யப்பட்ட நூன்ற இல்ஹார முடிச்சோம். ஆ, இல்லை மட்டும்தான் முடிச்சுக்கிறேன் அப்படியா? இல்ல. ஆ. இல்ல. அப்போ சொல்லுங்களே. ம். எதை பார்க்கணும்னு சொன்னா சரி. சுக்குன் செய்யப்பட்ட நூன்ற இல்ஹார பாத்திரம். ம். ஆம், சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன்ல மொத்தம் எத்தனை சட்டங்கள் இருக்குது? ஆ, 4. குட். சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டுக்கு பார்க்கலாம். பேர் ஞாபகம் ஆனாலும். ஆ, ம். இல்ஹார், இஹ்ஃபா, இத்காம், இக்லாப். மாஷா அல்லாஹ். இதுல எது பார்த்து கொண்டிருக்கீங்க? இல்ஹார். இதை மட்டும்தான் பார்த்துக்கிறேன் அப்படியா? ஓவா இல்லையா? நாங்க இல்ஹார்ற சட்டம் வந்து தன்வீனோட வந்தேன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. வெரி குட். இல்ஹார்ட தன்வீன் சட்டம் பார்த்துக்கிட்டீங்க அப்படியா? அப்படியா? அதுக்கு பதில் வருது இல்ல. ஆ, ஆ. அவ்வளவுதான் விஷயம். ஆ, ஓத ஸ்டார்ட் பண்ணவா? ம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ومن شر الغاسق இல்லை. إذ ومن شر غاسق إذا وقب. திருப்பி பாருங்க.
ومن شر غاسق إذا وقب. ஷர்ரில் வாசிக்கின் அப்படியே ஆகிக்குது. ஷர்ரி வாசிக்கின் அப்படியா எப்படி சரி. شر غاسق. ம். திருப்பி போடுங்க. ومن شر غاسق إذا وقب. ரெண்டாவது. ثم لتسألن பிழை. يومئذ. ثم பிழை. لتسألن. ثم لتسألن يومئذ பிழை. عن பிழை. பிழை. النعيم. இப்ப அடுத்த கேள்வி வரப்போகுது. இது வரைக்கும் நீங்க என்னென்ன சட்டங்களை படிச்சுக்கிட்டீங்க? அஹ், சத்து செய்யப்பட்ட நூலும் மீமும் ம்ஹும். கல்கலா ரா சரி, இப்ப இந்த வசனத்துல சதி செய்யப்பட்ட நூன் மீன் ஒன்றும் இல்லை அப்படியா? இருக்குது. இருந்தா போதன்மை. ثم لتسألن يومئذ عن النعيم. ம். نار حامية. இது போதுமா? نار حامية. நாலாவது. فمن يعمل مثقال ذرة خير. ضرத்தின் ஸா என்கிறது பிழை. த ذرத்தின் தான் வரணும். ஸா போகக்கூடாது. فمن يعمل مثقال ذرة خيرا يره. பிழை. திருப்பி போதுமா? فمن يعمل مثقال ذرة خيرا يره. ஐந்தாவது. سلام هي حتى مطلع الفجر. அதுலேயும் ஒரு பிழை இருக்குது. படிச்ச பிழை ஒன்று தான் நீதான் படிக்காத பிழை இல்லை. سلام هي حتى مطلع الفجر. مطلع الفجر. سلام هي حتى مطلع الفجر. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. மெம்னூன் என்ன சட்டம்? சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு இல்ஹார எழுத்து நூன் வந்திருக்குது. அதனால நாங்கள் வெளிப்படுத்தி ரோகம் இல்லாமல் ஓதுவோம். குட். நாங்க இஃபா பத்தி பார்க்கல அப்படியா? இல்லை. தொடரல அப்படித்தானே? ஆ நாங்கள் அன்றைக்கி அதை பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்போம். ஆ இஃபா என்று சொன்ன மீனிங் என்ன? மறைத்தல். மறைத்தல். குட். இஃபாவினுடைய எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 15. 15 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 15 எழுத்துக்களையும் ஞாபகத்துல வச்சு கொள்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆ அது நான் பார்ப்போம் எப்படி என்று. ஆ முதலாவது என்ன செய்யணும்? அரபு எழுத்துக்களை அலிஃப்ல இருந்து கேப் வரைக்கும் ஓர்டருக்கு எழுதணும்.
ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال را زي سين شين صاد ضاد طاء ظاء عين غين في قاف كاف என்று சொல்லி நாங்க அலிப்லேருந்து கேஃப் வரைக்கும் என்ன செய்யணும்? ஓர்டருக்கு ஞாபகம் எழுதணும். வைக்கணும். ஆ ஓர்டர் ஞாபகம் இருந்தா அடுத்த எல்லாம் ஞாபகம் பண்ணிக்கும். ஆ அதுக்கு பின்னால இந்த ஓர்டரை எழுதிட்டு அதுல செய்ய வேண்டிய வேலை என்று சொன்னா முதலாவது எழுதாருடைய எழுத்துக்களை நாங்க விட்டு போட்டணும். ஆ எல்லாரும் படிச்சிட்டோம். ஆ ஐயா ஆ பாருங்க இப்ப எத்தனை எழுத்து பேதிட்டு 5. 5 பேதிட்டு. அடுத்த விஷயம் விதிவிலக்கான எழுத்துக்கள் ரெண்டு இதுல எதெல்லாம்? ராவும் பாவும். ம் ராவும் பாவும். அது ரெண்டையும் விட்டு போடுவோம். மொத்தம் எத்தனை இப்ப 7. மொத்தமே எழுதான விட்டு விடுபட்ட எழுத்து எழுதி விடுபடாத எழுத்து 15. 15. இனி பார்த்தா ஆ ம் இந்த 15 தான் எதனுடைய எழுத்து? இஹ்ஃபா. இஹ்ஃபாட எழுத்து. விஷயம் சிம்பிள் முடிச்சு. ஆ லேஸ் தானே ஞாபகம் வச்சுக்கிறது. ஆ சரி இப்ப இஹ்ஃபாட சட்டத்துக்கு வருவோம். பாருங்க சட்டத்தை சொல்லுங்க பாப்போம் எப்படி வந்தீங்க பாப்போம். சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பிறகு இஹ்ஃபார 15 எழுத்துற ஒன்று வந்தேன்னு சொன்னா சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனை மறைச்சி ராகம் ராகமோடு வரும். ம் எதை மறைக்கணும்? சுக்குன் செய்யப்பட்ட நூன். ம் ஹைர். முதல்ல உங்களோட முதலாவது கேள்விக்கு ஆன்சர் சரி. எதை மறைக்கணும்? சுத்தம் செய்யப்பட்ட நூனை மறைக்கணும். நூன். எதன் மூலமாக மறைக்கணும்? உங்களோட கையில பேனை தந்து மறைங்கன்னு சொன்னா எதை மறைக்கணும்? பேனையை மறைக்கணும். ஆ எப்படி மறைங்க அல்லது எதன் மூலமாக மறைங்கோண்டா கையின் மூலமாக மறைங்கோ புத்தகத்தின் மூலமாக மறைங்கோடு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். அப்படி என்றால் இஹ்ஃபார இல்ல. வெரி குட். இஹ்பாவினுடைய எழுத்தின் மூலமாகத்தான் மறைக்கணும். ஆ மறைக்கிறதும் அழிக்கிறதும் உண்டா என்றா இல்ல. இல்ல. இல்ல மறைக்கிறதும் அழிக்கிறதும் ஒன்றல்ல. ஆ அழிக்கிறதுங்கிற மீனிங் என்ன? சுக்குன் செய்யப்பட்டனு கூட முழுமையா இல்லாமல் ஆகிட்டு நாங்க ஓதணும். ஆனா அப்படி அல்ல. மறைக்கிறது என்று சொன்னா சுக்குன் செய்யப்பட்ட நூண்ட அந்த இன் என்ற அந்த சப்தத்தை நாங்க மறைச்சு ஓதுறது தான் நாங்க சொல்லுவோம். மறைச்சு மறைச்சு. ஓதுறது சொல்லி. ஆ இது கிளியரா? ஆ சரி இதை பத்தி கேள்விகள் அடுத்த பாடத்தில் தொடரும். நீங்க என்ன செய்யணும் என்றால் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண ரெடி ஆகிறதோட இந்த வசனத்தையும் ரெடி ஆயிட்டு வரணும். இதுல இருந்தும் கேள்வி கேட்கப்படும். படிச்ச சட்டங்களும் இல்லையே ஆ ரெண்டு ரெடி ஆயிட்டு வரணும். ஆ ம்.